வணக்கம் மக்களே, பேபிக்கான வச்சு அருமையான ஒரு மஞ்சூரியன் தாங்க. எப்படி செய்யலாம் சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் அதுக்கு நான் பேபிகார்ன் வந்து ஒரு பாக்கெட் அளவுக்கு எடுத்துக்கிட்டேன். அதை நம்ம சுத்தம் பண்ணிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் சில்லி பவுடர் கலர் கொடுக்கும், அதுக்காக நான் வந்து எடுத்துக்கேன். நீங்கள் தனி மிளகாய் தூள் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக தண்ணி வந்து நம்ம ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த பேபிகார்னை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு தவாவில் போதுமான அளவுக்கு வந்து எண்ணெய் வந்து ஆட் பண்ணிடலாம். எண்ணெய் நல்லா சூடாக இருந்தோம் நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தா அந்த பேபிக்கான போட ஆரம்பிக்கலாம். இங்கே பாருங்கள். நல்லா ஒரு பக்கம் வெந்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகிடும், தெரியும் அப்பயே. அது எல்லாமே நம்ம வந்து திருப்பி விடலாம். ஒரு 2 நிமிஷத்துலேயே அது பார்த்தீங்கன்னா நல்லா குக் ஆயிடும் நமக்கு. அவ்வளோதான், இந்த பேபிகார்ன் ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. இதை பொரிச்ச பேபிக்கான நம்ம ஒரு பிளேட்டில் வந்து வச்சிடலாம். அதே தவாவில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் வந்து ஒன்று இது போல் கட் பண்ணியாச்சு. அந்த கட் பண்ண வெங்காயத்தை வந்து ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக வெங்காயத்தாள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இதில் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு ஆல்ரெடி அதுலேயும் சேர்த்துக்கிறோம். அதனால் 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது. அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு குடைமிளகாய் அதையும் சேர்த்து இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப வதங்கணும்னு அவசியமே கிடையாது. இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி டொமேட்டோ சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பார்த்தீங்கன்னா டொமேட்டோ சாஸ் ஆர் கெட்சப் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். போதுமான அளவுக்கு உப்பு, ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு, இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆல்ரெடி நம்ம பொரிச்சு வச்சுருந்த அந்த பேபிக்கான இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இதில் தேவையான அளவுக்கு இப்போ நான் வந்து செமி கிரேவி போல் தான் நம்ம வந்து பண்ணுறோம். அதனால் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் அளவுக்கு நான் வந்து தண்ணீர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து தண்ணீர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இதில் நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவரை கொஞ்சமாக தண்ணியில் சேர்த்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன். அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஏன் கார்ன்ஃப்ளவர் அப்படி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நமக்கு வந்து அங்கே கட்டி தன்மை கொடுக்கும். உங்களுக்கு ஒரு செமி கிரேவியாக வந்து வரும். நீங்கள் சப்பாத்தி ஆர் தோசை எல்லாத்துக்கும் வந்து சாப்பிடலாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு நிமிஷம் போல் இதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. அவ்வளோதான், இங்கே பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு. நல்லா ஒரு செமி கிரேவி அளவுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு பவுலில் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸி தாங்க. இதை நீங்கள் வீட்லையும் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.